ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் முரளி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட்டு 9th ஜனவரி. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக வேண்டிய டேட்டு. இந்த நேரத்தில் இந்த இடம் கோலாகலமாக ஒரு திருவிழா மாதிரி இருக்க வேண்டிய இடம் வெறிச்சோடி இருக்குது. ஆளுங்க இல்லை. இங்கே இருக்கிற ஃபேன்ஸுங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அந்த ஆதங்கம் நெக்ஸ்ட் அவங்க பண்ணியிருக்கிற அந்த செலிப்ரேஷனை நான் உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் பாருங்கள். என்னென்னா ஒரு சின்ன டைம் ட்ராவல் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு அதை பார்க்கும்போது. அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. நீங்களே என் கூட சேர்ந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ணலாமா? ஒரே செகண்டில் இப்போது ஒட்டு மொத்த தளபதியோடைய ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்க போகிறோம். அவர் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் தளபதிக்கு எப்போ ரசிகரானீங்க, எந்த படத்துலேருந்து உங்களுக்கு தளபதியை பிடிக்குன்றதை கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். உங்கள் தளபதி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபேன்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்க்கட்டும், அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க. ஓகே, வாங்க வீடியோ. முதல்ல தளபதி நடித்த படம், எல்லாராலையும் ட்ரோல் செஞ்ச படம் தான். அது எந்த படம் சொல்லுங்கள் பார்க்கலாம்? அந்த படம் தான் நாளைய தீர்ப்பு. இந்த படத்தில் தான் நம்ம தலைவர் முதல் முறையாக ஹீரோவாக நடித்தார். இந்த படத்தில் தான் அதிகமான ட்ரோல்ஸ், அதிகமான பேர் கழுவி ஊற்றின படம் இது. இந்த படத்தை யாராலையும் தளபதி ஃபேன்ஸால் மறக்க முடியாது, தளபதியாலையும் மறக்க முடியாது. அதுதான் நாளைய தீர்ப்பு. அடுத்த படம் நம்ம விஜயகாந்த் சார் அண்ணனோட சேர்ந்து நடித்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செந்தூர பாண்டியன். அந்த படத்தோடைய கட்டோட்டம் வச்சுருக்காங்க. ஏன்னா தளபதியோடைய கடைசி படம் இல்லைங்களா இது. ரசிகன் எவ்வளோ க்யூட்டாக இருக்காருல்ல, அந்த ஃபேஸ் பாருங்களேன், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த படம் தேவா. இந்த படத்தில் சொல்லணும்னா சாங்ஸ் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். அந்த ஒரு கடிதம் எழுதின அந்த சாங்கெல்லாம் செம்மையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ராஜாவின் பார்வை. இந்த படம் யாருக்கு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ராஜாவின் பார்வை. இந்த படத்தில் தளபதியும் தலையும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஆமாம், இதில் 2 பேரும் அஜித் அண்ட் விஜய் 2 பேருமே நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தான், அந்த கட்டவுட் தான். இந்த கை இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் அஜித் கை. அடுத்ததாக விஷ்ணு படமும் ஒரு மாதிரி செம்மையாக இருக்குங்க. அந்த தொட்டப்பட்ட ரூட்டு மேலே முட்டை புரட்டான்னு ஒரு சாங் வரும். அந்த சாங்கு பார்த்தது எத்தனை பேர்? சாங் பார்த்துருப்பீங்க நிறைய பேர், ஆனால் படம் பார்த்துருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்ததாக இந்த படம் ஒரு மாதிரி ஹீரோயின் யாருன்னு பாருங்களேன், நம்ம பிக் பாஸ் வனிதாக்கா தான் இந்த படத்தில் ஹீரோயினு. அவங்க நடித்த படம் சந்திரலேகா, அந்த படம் இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. இந்த படமும் நல்ல கவுண்டமணி காமெடியெல்லாம் செம்மையாக இருக்கும் இந்த படத்தில். அடுத்த படம் பூவே உனக்காக. இந்த படம் தாங்க நம்ம தளபதியோடைய கெரியரையே மாற்றி போட்ட படம். அவருடைய கெரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் இந்த படம் தான். அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வசந்த வாசல். இந்த படம் பார்த்துருக்கீங்களா? நிறைய விஜய் ஃபேன்ஸ் பார்க்காத படம்னா இந்த படம் தான், வசந்த வாசல். ஒரு வாட்டி நீங்கள் யூடியூப்பில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மாண்புமிகு மாணவன். கலைஞர் டிவி, ராஜ் டிவி, அப்புறம் இந்த மாதிரி சில சேனலெல்லாம் போட்டு அப்படியே அடி நடித்த படம். நல்லாயிருக்கும் படம். ஒரு மாதிரி எனர்ஜியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், செம்மையாக இருக்கும் இந்த படம். இது செல்வா, ரொம்ப நல்ல படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலமெல்லாம் காத்திருப்பேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் தளபதி கொஞ்சம் காண்டேற்றுற மாதிரி இருக்கும், ஏன் இப்படி பண்ணுறாருன்ற மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்தா அந்த ஹீரோயின் மேலே ஃபுல் நெகட்டிவிட்டி வந்துடும். நம்மளுக்கு அந்த ஹீரோயினை பார்த்தா தலை விட்டுட்டு போத்தலாம் அந்த பொண்ணை அப்படின்ற மாதிரியே இருக்கும். அந்த படம் இது லவ் டுடே. வேறு லெவல் படங்க. அந்த பாட்டு இருக்குது தெரியுங்களா? அந்த பாட்டு பியர் ரிங்டோனாக வச்சு நிறைய பேர் வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. ரீல்ஸ்லலாம் அந்த ரீல்ஸ் வந்துச்சுன்னா மாற்றவே மனசு வராது, அந்த மாதிரி படம் இது ஒன்ஸ் மோர். இந்த படத்தில் தான் தேவியானி ஃபஸ்ட் டைமாக ஹீரோயினாக பண்ணாங்க விஜய் சார் கூட. செம்மையாக இருக்கும் படமும், ரொம்ப க்யூட்டாக இருப்பார். அவர் பண்ணுற அந்த துரு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி இங்கே பாருங்கள். கிட்டத்தட்ட இது நேருக்கு நேர் படத்தில் யார் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவும் விஜயானாவும் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படமும். இது காதலுக்கு மரியாதை. இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறது, ஸ்டேட் அவார்டெல்லாம் வாங்கின படம். அந்த பாட்டு வரும் தெரியுங்களா, என்னை தாலாட்ட வருவாளோ, ஐயோ அப்படியே கொன்னுலாங்க. அடுத்ததா இங்கே பாருங்கள், காதலுக்கு மரியாதைக்கு அடுத்த படமாக வந்த படம் தான் நெஞ்சில் இருக்கும் வரை. இந்த படத்தில் தளபதி கொஞ்சம் கேங்ஸ்டார் மாதிரி பண்ணியிருப்பார். நல்லாயிருக்கும் படம். கிளைமேக்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்த படம் பிரியமுடன்.
பிரியமுடன் உங்களுக்கு எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? ஏன்னா சில படங்கள் தளபதி படங்களில் இந்த 90s கிட்ஸ் தவிர இந்த 2K கிட்ஸ் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு படத்தில் தான் இந்த ஒரு படமும். அதுக்கப்புறம் பார்த்தா நிலவே வா படம். இந்த படமும் நல்ல ஒரு ஆர்ட் டச்சிங்கான செம்ம படங்க. நிலவே வாலாம் நல்லாயிருக்கும் படம் பார்க்குறதுக்கு. இது துள்ளாத மனமும் துள்ளும். இந்த படம் பற்றி சொல்லணுன்னா என்னங்க சொல்கிறது, எல்லா பாஷையிலும் ரீமேக் ஆகிருக்கிற படம். பாட்டு ஒன்று அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் அந்த பாட்டு இப்போ கூட 1000 பேர் கேட்டுட்டு தான் இருப்பீங்க. உங்கள் ப்ளேலிஸ்ட்லேயும் அந்த சாங் இருக்கும். அந்த சாங்கை நீங்கள் டெய்லி கேட்பீங்கன்னா ஒரு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிச்சிட்டு போங்க. இந்த படம் என்றென்றும் காதல். இந்த படமும் நான் பார்த்ததில்லை, உண்மையை சொல்லணுன்னா நான் பார்த்ததே இல்லை இந்த படத்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மின்சார கண்ணா படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. புறாவுக்கே பெல்லச்சூர் ஆச்சு அவர். அந்த டைலாக்ல அதுதான் வரும். நல்லாயிருக்கும் அந்த படம். அதுக்கப்புறம் கண்ணுக்குள் நிலவு, குஷி சொல்லப்போனால் தளபதியே கன்ஃபியூஷனில் நடித்த படம். ஆனால் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் இந்த படம் குஷி. ரொம்பவும் நல்லாயிருக்கும். அந்த சாங்ஸும் சூப்பராக இருக்கும் இதில். இது பிரியமானவளே குடும்பங்கள் கொண்டாடிய படம்னு சொல்லலாம் 90s. இப்போ கூட போட்டாங்கன்னா டிஆர்பி எல்லாம் சும்மா அப்படியே பறக்கும். அந்த மாதிரி இருக்கும் அந்த படம். பாட்டும் அவ்வளோ அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சிம்ரான் மேமும் தளபதியும் இதில் அந்த காம்போ இருக்கும் தெரியுங்களா, செம்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த லவ் பொஷன் சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸில் தான் வச்சுருவாங்க. இது ஃப்ரெண்ட்ஸ் படம். நம்ம யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். வடிவேல் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருப்பார். கமெண்ட் செக்ஷனில் அவர் பேரை சொல்லிட்டு போங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தான் அந்த காமெடியெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. இது பத்ரி படம். இந்த படமும் ஒரு ஃபீல் குட்டான படங்க. ஒரு ரீமேக்காக இருந்தாலுமே பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். தளபதியும் ஒரு பார்க்க செம்ம க்யூட்டாக இருப்பார் இந்த படத்துலலாம். இது ஷாஜஹானை பார்த்து அழுவாத ஒரு 90s கிட்ஸே இருக்க முடியாதுன்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா முக்கால்வாசி பேர் தளபதிக்கு ஃபேன் ஆகுறது எங்கன்னா அவருடைய சென்டிமெண்ட் காட்சிகள் தான். அந்த காட்சியிலையும் தளபதி இது பின்னி இருப்பார். நெக்ஸ்ட்டு தமிழன் கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆன படம் இந்த படம் தான் ஃபஸ்ட்டு. இதில் அவ்வளோ அரசியல் பேசியிருப்பார், சமுதாயத்தை பற்றி அவ்வளோ பேசியிருப்பார், யூத். இது ஒரு செம்ம ஃபீல் குட்டான படம், நல்லாயிருக்கும். பகவதி, வசீகரா, இது புதிய கீதை, அப்புறம் திருமலை. நம்ம தளபதிக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த ஒரு க்யூட்டாக சாக்லேட் பாய் மாதிரி இருக்கிற அந்த ஒரு இடத்துலேருந்து ஒரு மாஸ் கேட்டகரிக்கு கொண்டு போன படம் சொல்லலாம். அப்புறம் உதயா படம் அவ்வளோ சரியாக போகலை, நிறைய மிஸ்ட் ரிவ்யூ வந்துச்சு. ஆனாலுமே தளபதி நடிச்சிருக்க படம் இல்லை, அதுவே விட்டு கொடுக்க முடியும். இது கில்லி ரீரிலீஸ்லேயே ரெக்கார்டு வச்ச படம்னா நம்ம கில்லி படம் மட்டும்தான். இன்னமும் அது டிஆர்பியில் நம்பர் 1 தான். அதுக்கப்புறம் மதுரை, இது திருப்பாச்சி. அந்த திருப்பாச்சி படத்தை பற்றி நான் சொல்கிறத விட உங்களுக்கே தெரியும் அதிகமாக. சச்சின், இது சத்ரியன். இதில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸில் தான் தளபதி வருவார். ஆனால் அவர் தளபதிக்காகவே அந்த படம் நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் சச்சின், சிவகாசி, ஆதி, போக்கிரி, அழகிய தமிழ் மகன், குருவி, வில்லு, அதுக்கப்புறம் வேட்டைக்காரன் படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு ஸ்பெஷலான எனக்கு தோணுது என்னென்னா, இதில் தளபதியோடைய சஞ்சய் அவரும் ஒரு குட்டி கேமியோ பண்ணியிருப்பார். அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது எனக்கே அப்போ ஷாக் ஆச்சு, தளபதிக்கு குழந்தை இருக்கா, அது இவ்வளோ பெரிய பையனா அப்படின்ற லெவலுக்கு ஷாக்காக இருந்தது அந்த டைமில். இது சுறா படம். சொல்லப்போனால் தளபதியோட 50வது படம். ஒரு மாதிரி எல்லோரும் ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்து, ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் வேணுனே சில பேர் ட்ரோல் பண்ணி படத்தை ஃப்ளாப் பண்ண வச்ச படம் தான் இந்த படம். என்னென்னா படம் நல்லா தான் இருக்கும், ஆனால் கிளைமேக்ஸில் தான் கொஞ்சம் சொதப்பிருப்பாங்க. இது காவலன் படம். ரீமேக்காக இருந்தாலுமே தளபதி அவர் ஸ்டைலில் அள வச்ச படம். இது எல்லாருக்கும் மனசுக்கு அவ்வளோ பிடிக்கும். இது வேலாயுதம் படம். இது நான் ஃபஸ்ட்டு தேட்டரில் வீட்டுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக போய் பார்த்த படம் இது நண்பன், துப்பாக்கி, இண்டஸ்ட்ரி ஹிட்டான படம் துப்பாக்கி. மறக்க முடியாதுங்க. ஏன்னா தேட்டரில் டிக்கெட் கிடையாமல் போலீஸ்கிட்ட அடி வாங்கின படம் இது. தலைவா, ஜில்லா, நம்ம கத்தி, புலி, தெரி, பைரவா, மெரசல், சர்க்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிகில் இருக்குது, மாஸ்டர் இருக்குது, அதுக்கப்புறம் பீஸ்ட் இருக்குது, வாரிஸ், லியோ, கோட். இப்போ அடுத்த படம் எந்த படம்? இந்தியாவில் இல்லைங்க, பேன் இண்டியா வைஸு, இந்தியாவும் தாண்டி உலக நாடுகள், மலேசியா, எல்லா இடத்துலையுமே பேசும் பொருளாக இருக்கிறது
இப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படம் தான் அவருடைய கடைசி படம். இவ்வளோ படங்களை கொடுத்துருக்குற நம்ம தளபதி இப்போது நம்மளை விட்டு, இந்த மெமோரிஸை விட்டு அவர் போகிறார். ஏன்னா ஒவ்வொரு படமும் எல்லாருக்குமே ஒரு மெமரி தானே. எல்லாருக்கும் அந்த மெமரி எப்படி சொல்கிறது எனக்கு புரியலைங்க. இது வரைக்கும் அவரை பார்த்து மட்டும்தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். ஏன்னா அவருடைய பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடிருக்கோம். அவர் பேசின வசனத்தை நாங்கள் பேசியிருக்கோம். அவருடைய அந்த ட்ரெஸ் ஸ்டைலு, ஸ்டைலை தான் நாங்கள்லாம் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஆனால் ஃபேன்ஸ் எல்லோரையும் சேர்த்து சொல்கிறேன். பாருங்கள், இவ்வளோலாம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி அந்த ஒரு படத்தை அவங்க ரிலீஸ் பண்ண விடாமல் அந்த சென்சார் சர்டிஃபிகேட் அவங்க பிடிச்சி வச்சு என்ன சாதிக்க போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் அடக்க தான் என் தளபதி உயரமாக வளருவார். அது உங்களுக்கு புரிய மாட்டேன்ருக்கு. பரவாயில்ல, நீங்கள் ஜெயிச்சிட்டா நினைக்காதீங்க. ஆனால் நீங்கள் ஜெயிக்கவே இல்லை. தளபதி எப்போவுமே எங்கள் மனசில் வாழ்ந்துகிட்டே இருப்பார். ஏன்னா தளபதின்றது ஒரு நடிகன் கிடையாது. எங்கள் அண்ணன், எங்கள் உணர்வு, எங்கள் எமோஷன். அவர் இந்த உலகம் முடிகிற வரைக்குமே எங்கள் மனசில் இருப்பார். இத்தனை நாளாக அவர் ஒரு நடிகனாக இருந்தார். இதுக்கப்புறம் ஒரு பெரிய தலைவனாக, ஒரு சகாத்தமாக இருக்க போகிறாரு. நான் சொல்கிறது எவ்வளோ அளவுக்கு உண்மைன்றதை ஆஸ் எ தளபதி ஃபேன்ஸாக நீங்கள், ஒரு பப்ளிக் ஆடியன்ஸாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா இன்னும் அதிகமான தளபதி பற்றி நியூஸும், டிவிக்கே பற்றி நியூஸும் உங்களுக்கு இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நான் உங்களை இந்த வீடியோ பெறுவது உங்கள் முரளி. பாய்.